ஜித்தாவில் மனிதநேய தலையீடு. 14 இந்திய தொழிலாளர்களின் துயரத்தை போக்க உதவிய இந்தியன்ஸ் வெல்ஃபேர் ஃபோரம். ஜித்தா புறநகர் பகுதியான அல்கும்ராவில் தமிழ்நாடு மற்றும் கேரளாவை சேர்ந்த 14 இந்திய தொழிலாளர்கள் கடந்த 5 முதல் 7 மாதங்களாக சம்பளமின்றியும் உணவு இன்றியும் ஒரு முகாமில் தவித்து வருவதாக தகவல் ஒன்று இந்தியன்ஸ் வெல்ஃபேர் ஃபோரம் தொண்டரணி செயலாளரான மங்களக்குடி தாகா ரசூல் அவர்களுக்கு கிடைத்தது. தகவல் கிடைத்தவுடன் ஜித்தா மண்டல தலைவர் கீழை இர்ஃபான் மற்றும் இந்தியன்ஸ் வெல்ஃபேர் ஃபோரம் நிர்வாகிகளின் ஆலோசனையின் பேரில் பாதிக்கப்பட்டவர்களில் 2 பேர் மட்டும் இந்திய தூதரகத்தில் நடைபெற்ற ஓபன் ஹவுஸ் நிகழ்வில் தங்களது புகாரை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்தனர். இந்த நடவடிக்கைக்காக தேவையான வாகன வசதி, உணவு மற்றும் தூதரக வழிகாட்டுதல் உள்ளிட்ட உதவிகளை இந்தியன்ஸ் வெல்ஃபேர் ஃபோரம் நிர்வாகிகள் பனங்காட்டூர் அப்துல் ஹலீம் மற்றும் நெல்லிக்குப்பம் அஷ்ரப் ஆகியோர் ஏற்பாடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு 15 நாட்களுக்கு தேவையான உணவு மற்றும் மளிகை பொருட்கள் ஒரு நல்ல மனம் கொண்ட சகோதரரின் உதவியுடன் பெற்றுக்கொண்டு மங்களக்குடி தாகா ரசூல் அவர்கள் நேரில் சென்று வழங்கினர். மேலும் இந்தியன்ஸ் வெல்ஃபேர் ஃபோரம் நிர்வாகிகள் கீழே இர்ஃபான், அப்துல் மஜீத், சையத் இஸ்மாயில், அப்துல் ஹலீம், மங்களக்குடி தாகா ரசூல் ஆகியோர் சம்பந்தப்பட்டவர்களை அடுத்த நாள் நேரில் சந்தித்து அவர்களிடமிருந்து முழுமையான விவரங்களை கேட்டறிந்து தேவையான சட்ட ஆலோசனைகளை வழங்கி ஆறுதல்களை தெரிவித்துள்ளார்கள். பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு புகார் நடவடிக்கைகள், இந்திய தூதரக தொடர்புகள் மற்றும் அவர்களை பாதுகாக்க தாய்நாட்டிற்கு அனுப்பும் முயற்சிகள் அனைத்தும் இந்தியன்ஸ் வெல்ஃபேர் ஃபோரம் தமுமுகவின் அயலக அணி மூலம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது.